வெளிநாட்டு தொழிலாளர்களை கையாளும் முகவர்களிடம் இருந்து லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் மலேசியா கினி பத்திரிகையாளர் பி நந்தகுமார் நேற்று இரவு கைது செய்யப்பட்டதாக எம்ஏசிசி தலைமை ஆணையர் அசாம் பாக்கி தெரிவித்துள்ளார். மலேசியா கினியிடம் பேசிய அசாம் பாக்கி, வெளிநாட்டு கடத்தல் கும்பலை அம்பலப்படுத்திய மலேசியா கினியின் அண்மைய கட்டுரை காரணமாக கைது செய்யப்பட்டதாக கூறப்படுவதை மறுத்துள்ளார். முகவர் தொடர்பான 2 கட்டுரைகளை வெளியிடாததற்கு ஈடாக முகவரிடமிருந்து நந்தகுமார் 1,00,000 வெள்ளி கேட்டதாக கூறப்படுகிறது. இறுதியில் அந்த தொகை 20,000 வெள்ளியாக குறைக்கப்பட்டதாக அசாம்பாக்கி தெரிவித்தார். முகவர் எம்ஏசிசிக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார். பின்னர் முகவர் ஷா அலாமில் உள்ள கொன்கார்ட் ஹோட்டலில் நந்தகுமார் எனும் பத்திரிகையாளரை சந்தித்தார். அங்கு பணம் பத்திரிகையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று அவர் கூறினார். இதனை அடுத்து எம்ஏசிசியின் அதிகாரிகள் சம்பவ இடத்திலேயே அப்பத்திரிகையாளரை 20,000 வெள்ளி உடன் கைது செய்தனர் என்று அவர் கூறினார். இந்நிலையில் நந்தகுமார் எனும் அந்த பத்திரிகையாளரை 4 நாட்கள் காவலில் வைக்குமாறு எம்ஏசிசி விடுத்த விண்ணப்பத்தை புத்ராஜயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று ஏற்றுக்கொண்டது. 2018ஆம் ஆண்டு முதல் மலேசியா கினியில் வேலை செய்து வருகிறார் நந்தகுமார். இதனிடையே மலேசியா கினி நிர்வாக ஆசிரியர் கே ஆனந்த் மற்றும் நிர்வாக ஆசிரியர் லிங் போங் ஆகியோர் அதன் பத்திரிகையாளர்கள் மீதான குற்றச்சாட்டுகளால் செய்தி இணையதளம் அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப்பை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி கடந்த செவ்வாய்க்கிழமை 5 மணி நேரம் விசாரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் புத்ராஜயாவில் உள்ள எம்ஏசிசி தலைமையகத்தில் விளம்பர மற்றும் விளம்பர செலவுகளுக்காக அவரது நிர்வாகம் செலவிட்ட நூற்றுக்கணக்கான மில்லியன் ரிங்கிட் குறித்த விசாரணைக்கு உதவுவதற்காக அழைத்து வரப்பட்டார். கடந்த சனிக்கிழமை அவர் வீட்டிலிருந்து மயங்கி விழுந்ததாக கூறப்படுவதற்கு முன்பு இது நிகழ்ந்துள்ளது. இதனால் அவர் இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் எம்ஏசிசியும் இஸ்மாயில் சப்ரி உடனான விசாரணை முடியவில்லை என்றும் அவரை மீண்டும் அழைப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 5 மணி நேர விசாரணையின் போது சேகரிக்கப்பட்ட தகவல்கள் விசாரணையாளர்கள் அவரது முன்னாள் உதவியாளர்கள் 4 பேரை விசாரிக்க வேண்டிய நபர்களாக அடையாளம் கண்டதாக அறியப்படுகிறது. இது ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான விசாரணையை எளிதாக்குவதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை சம்பந்தப்பட்ட 4வரையும் கைது செய்து காவலில் வைக்க வழிவகுத்தது. இஸ்மாயில் சப்ரியின் முன்னாள் ஊழியர்களில் ஒருவரின் வீட்டில் எம்ஏசிசி நடத்திய சோதனையில் பல அறைகளில் பைகள் மற்றும் பெட்டகங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100 மில்லியனுக்கும் அதிகமான ரொக்கப்பணம் மற்றும் நகைகள் உட்பட மதிப்புமிக்க பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பிகேஆர் கட்சியின் கொள்கைக்கு ஏற்ப கட்சியின் தலைமை எந்த குறிப்பிட்ட இனக்குழுவினராலும் ஆதிக்கம் செலுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிகேஆர் தலைவர் அன்வார் இப்ராஹிம் கட்சிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மே மாதம் நடைபெறவிருக்கும் பிகேஆர் தேர்தல்களை கருத்தில் கொண்டு பிரதமராக இருக்கும் அன்வார் இவ்வாறு கூறியதாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. இதை அனைத்து உறுப்பினர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தயவு செய்து அனைத்து சமூகங்களின் பிரதிநிதித்துவத்தையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தாம் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சில பிரிவுகளில் 20 விழுக்காடு சீனர்களும் 10 விழுக்காடு இந்திய உறுப்பினர்களும் இருக்கலாம். மற்றவற்றில் யாரும் இல்லாமல் இருக்கலாம். கட்சியின் அரசியலமைப்பின் சாரத்திற்கு ஏற்ப தேர்தல்களில் இது பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று அவர் நேற்று இரவு ஷா அலாமில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடைபெற்ற ஸ்லாங்கூர் பிகேஆர் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இவ்வாறு கூறினார். கட்சி தேர்தலில் போட்டியிடுவது அரசாங்க பதவிகளுக்கு ஒரு பாதை அல்ல என்றும் கட்சிக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதில் எப்போதும் தங்கள் சொந்த பலம், கொள்கைகள் மற்றும் திறன்களை நம்பியிருக்க வேண்டும் என்றும் வேட்பாளர்களுக்கு அவர் நினைவூட்டினார். அரசாங்கத்தின் நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் எந்த முயற்சிகளையும் ஏற்காமல் பல்வேறு கட்சி தலைவர்கள், குறிப்பாக அம்னோ தலைவர் அமார் ஜாகிர் ஹமீடி போன்றவர்கள் வலுவான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் என்று அவர் கூறினார். நமது கூட்டாளிகள், குறிப்பாக அம்னோ எதிர்கொள்ளும் சவால்கள் மிகவும் சிக்கலானவை. தேர்தல் தோல்வி மற்றும் துரோகத்தின் வேதனையான அத்தியாயங்களை அவர்கள் தாங்கியுள்ளனர். அவை நாம் அனுபவித்ததை விட கணிசமாக மிகவும் சவாலானவை என்று அவர் கூறியதாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. ஒற்றுமை அரசாங்கத்தில் பல்வேறு கட்சி தலைவர்கள் வெளிப்படுத்திய ஒத்துழைப்பு, மனப்பான்மை மற்றும் ஒருமித்த கருத்தை மதிக்குமாறு அனைத்து பிகேஆர் உறுப்பினர்களையும் தலைவர்களையும் அன்வார் வலியுறுத்தினார்.
நேற்று அதிகாலை SS-16 சுபாங் ஜெயாவில் உள்ள ஒரு கொண்டோமினியம் அடுக்குமாடி குடியிருப்பின் 4வது மாடியில் இருந்து விழுந்த ஜப்பானிய பெண் ஒருவர் உயிரிழந்தார். அவசர அழைப்பை ஏற்று போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் 50 வயது மதிக்கத்தக்க அந்த பெண் தரையில் முகம் குப்புற கிடந்ததை கண்டதாக சுபாங் ஜெயா காவல்துறை தலைவர் வான் அஸ்லான் வான் மமாட் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் மலேசியாவில் சுமார் 14 ஆண்டுகளாக வசித்து வந்த ஒரு இல்லத்தரசி என்று அவர் கூறினார். ஆரம்ப கட்ட விசாரணையில் அவரது மரணத்தில் எந்த தவறும் இல்லை என்று அவர் தெரிவித்தார். இந்த வழக்கு திடீர் மரணமாக விசாரிக்கப்படுகிறது என்றும் மரணத்துக்கான காரணத்தை கண்டறிய பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெனாம்பாங் கம்புங் லிம்பானாக்கில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். அதிகாலை 3 மணி அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்தார். மற்றொருவர் சிக்கியதாக கூறப்படும் நிலையில் தீயில் கருகி மாண்டார். இச்சம்பவம் தொடர்பாக அதிகாலை 3:26 மணி அளவில் தமது குழுவிற்கு அவசர அழைப்பு வந்ததாக பெனாம்பாங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் ஜெனோ டிங்காலான் தெரிவித்தார். பெனாம்பாங் மற்றும் புத்தாத்தான் நிலையங்களில் இருந்து தீயணைப்பு எந்திரங்களுடன் 19 பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் கொண்ட குழு உடனடியாக சம்பவ இடத்திற்கு உதவி செய்ய அனுப்பப்பட்டதாக அவர் கூறினார். பகாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அமாட் ஷா நஜீப் ரசாக்குடன் தொடர்புடைய அரசு கூடுதல் உத்தரவு குறித்து பொதுமக்கள் விவாதிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருப்பது பாஸ் கட்சி இந்த பிரச்சனையை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும் என்று பிரதமர் நஸ்ரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனையை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறவர்கள் தோல்வி அடைவார்கள் என்று PKR தலைவருமான அன்வார் நேற்று இரவு ஸ்லாங்கூர் PKR ஆண்டு பொதுக்கூட்டத்தின் தொடக்கத்தில் இதனை தெரிவித்தார். இந்த விஷயத்தில் பாஸ் கட்சி இனிமேல் பேசுவதற்கு எதுவும் இருக்காது என்று அவர் தெரிவித்தார். ஜனவரியில் பாஸ் பொதுச் செயலாளர் தக்கியுடின் ஹசான் நஜீப் வீட்டுக்காவல் அரச உத்தரவு தொடர்பான சர்ச்சையை அன்வார் நிர்வகித்ததை மேற்கோள் காட்டி அரசாங்கத்தை வழிநடத்தும் அவரது திறன் குறித்தும் சந்தேகம் எழுப்பினார். மேல்முறையீட்டு நீதிமன்றம் முன்னாள் பிரதமரின் துணை ஆணையின் மனுவை விசாரித்த அதே நாளில் ஒரு பேரணியையும் பாஸ் கட்சி நடத்தியது. இதனிடையே இதுகுறித்து யாரும் விவாதிக்க வேண்டாம் என்று முன்னாள் பேரரசரான பகாங் சுல்தான் உத்தரவிட்டதை அடுத்து சட்டம் அதன் போக்கில் செல்ல அனுமதிக்குமாறு பொதுமக்களுக்கு அவர் அழைப்பு விடுத்ததற்காக பகாங் சுல்தானை அன்வார் பாராட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.